எங்க நிலாவும் பார்த்தீங்கன்னா, நிச்சயத்துக்காக என்னலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடலான்னுட்டு ஒரு நோட்டையே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தாக்கு ஒரு மோதிரம் பண்ணி போடணும். அதுவே ஒரு சின்ன டைமண்ட் வச்சு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, உடனே அவங்க மாமனார் பார்த்தீங்கன்னா, டைமண்டா? அது ரொம்ப விலையா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. சேரன் பார்த்தீங்கன்னா, இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதான், பாண்டியில இருந்து சோளம் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அண்ணன் எதுக்காக உள்ள போகுது? ஒருவேளை 1000 ரூபாய் கொடுத்து சில்வர் மோதிரம் வாங்கிட்டு வர சொல்லுமோ அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல நம்ம சேரன் வந்துட்டு பணத்தை கொடுத்ததான், எப்படிமா அந்த பணம் கேட்டதும் சீட்டு போட்டிருந்தேமா, அது இன்னைக்கு நேத்து தான் கையில கிடைச்சது, இதுலயே இந்த வைர மோதிரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான். அண்ணனா இப்படி இப்படின்னுட்டு பாண்டியில இருந்து நம்ம சோளம் முதற்கொண்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அது நேரம் இங்க வானதியும் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்த இடத்துல வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க, நிச்சயம் இப்போ வச்சிருக்கீங்கன்னு கேட்க, இன்னும் 2-3 நாள்ல நிச்சயம் இருக்கும், உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுட்டேன்னு சொல்லதான் வானதி பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது நேரம் எங்க சோழனும் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட அண்ணனுக்கு நிச்சயம் வச்சிருக்கிறதுனால இந்த விஷயத்தை எப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேலத்துல ஒரு கல்யாணம் இருக்கிறதுனால நான் வாழ்த்து சொன்னேன்னுட்டு சேரன் தம்பிக்கிட்டே சொல்லிருங்கன்னு சொன்னதும் நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா சரி மாமா நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க.